ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான், ஐபிஎல் தான், சிஎஸ்கே தான். எஸ், கொஞ்சம் சிஎஸ்கே பற்றி பேசுவோமா? ரைட். ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம். மதுரையில் சிஎஸ்கேவோட சூப்பர் கிங்ஸ் அகாடமி ஓப்பன் ஆயிருக்கு. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 6 வயசுலேருந்து 23 வயசு இருக்காங்க. விளையாடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த வீடியோ பாருங்கள். அதில் ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துருங்க. கான்டாக்ட் பண்ணி போய் சேர்ந்துக்கலாம் அகாடமியில். ரைட். இப்போது சிஎஸ்கே பற்றி தான் பேச போகிறேன். 5 டைம் கப்பு வின் பண்ணவர். எஸ், மெகா ஆக்ஷன் வருது. நத்திங் இஸ் கன்ஃபார்ம் டேட்டு. எத்தனை பிளேயர் ரீட்டர்னு, எத்தனை ரிலீஸ், ஆர்டிஎம் எவ்வளோ, ஆக்ஷன் எவ்வளோ பட்ஜெட்டு, எங்கே நடக்க போகுது, எது நடக்குது, எதுவும் இல்லை. டிஸ்கஷன் மட்டும் ஜூலை 31 நடந்தது ஃப்ரான்ச்சைஸிக்கும் ஐபிஎல் கவர்னிங் கவுன்சிலுக்கும். என்ன முடிவு எடுத்துருந்தாலும் எனி மூமெண்ட் வந்துடும். நிறைய பேர் பல ஸ்பெகுலேஷன் போகுது. என்ன கேட்டிங்கன்னா, மேபி இப்படி தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எல்லாருமே ரிலீஸ் பண்ணி ஜீரோலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா அந்த கனெக்டிவிட்டி இருக்காது. இப்போ அட்வர்டைசிங் பிராண்ட் ஆகட்டும், ஃபேன் கூடயும். அதனால் கண்டிப்பாக சில பேர் வச்சுக்கணும். அப்படி தான் நடக்கும். மெகா ஆக்ஷன், மினி ஆக்ஷனுக்குள்ள ஒரு மெகா ஆக்ஷன் எப்படி வேணால் அதை வச்சுக்கலாம். அதை என்ன கேட்டிங்கன்னா, ஒரு ரீட்டைன் வந்து 3 ரீட்டைனு ப்ளஸ் ஒரு ஓவர்சீஸ் ரீட்டைன் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். 4 ரீட்டைன். அதே மாதிரி ஆர்டிஎம் கார்டு கொடுப்பாங்க. 2 இந்தியன் பிளேயர், ஒரு ஓவர்சீஸ் பிளேயர். வாய்ப்புகள் இருக்குது. அஸ்யூமிங் இப்படி தான் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கிட்டா, இப்போ நான் சொல்கிறத நீங்கள் ஏற்றுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அஸ்யூமிங் 4 ரீட்டைன் அலோவ் பண்ணுறாங்கன்னா டெஃபினெட்லி ருத்ராஜ் கெய்க்வாட், ஜடேஜா, எம்எஸ் தோனி அண்ட் பத்திரானா ஒரு ஓவர்சீஸ் ரீட்டைன். எதுக்கு இப்போ எம்எஸ் தோனியை ரீட்டைனில் கொண்டு வரேன்னு கேட்பீங்க. கண்டிப்பாக ரீட்டைனில் தான் கொண்டு வரணும். அவரை வந்து இப்போ ஆக்ஷனில் வச்சு ஆர்டிஎம்மில் எடுக்கிறேன், எஃபிஎம்மில் எடுக்கலாம், வேலைக்கே ஆகாது. அதெல்லாம் அதோட மேலே இஸ் 1 ஸ்டெப் அஹெட். எம்எஸ் தோனி ஆக்ஷனில் போய் நான் இல்லை 2 கோடி 3 கோடி 4 கோடி அதெல்லாம் அவர் பியாண்ட் தட். அண்ட் சிஎஸ்கேக்கும் தெரியும், மேனேஜ்மெண்ட்டுக்கும் எப்படியாவது ரீட்டைன் பண்ணணும்னா சிம்பிள் வழி, ரீட்டைன் பண்ணிவிடுங்க. பாக்கி என்ன வேணால் ரூல் இருந்தால் இருந்துட்டு போட்டோம். 4 ரீட்டைன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ரீட்டைன் தான் பண்ணுவாங்க அவங்க 100%. ஆர்டிஎம்ல எடுக்கலாம்னு பார்த்துட்டு பியாண்ட் ரீச் எங்கேயாவது போயிட்டு அவர் இன்னொரு டீம் அவரும் விருப்பப்பட மாட்டார், ஃபேன்ஸ் விருப்பப்பட மாட்டாங்க, மேனேஜ்மெண்ட் விருப்பப்படாது. அப்படி ரீட்டைன் பண்ண முடியலன்னா ஒரு கோச்சிங் ஸ்டாஃப் ஆகிட வேண்டியதான். தட் யூ வில் பி அரௌண்ட் சிஎஸ்கே ஒன்லி. ஸோ அவர் வந்து ரீட்டைன் தான். எனக்கு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு 4 பேர் இருந்தாங்கன்னா, ஸோ 3 ஜடேஜா, ருத்ராஜ் கெய்க்வாட், எம்எஸ் தோனி, ஒரு ஓவர்சீஸ் பத்திரானா, நோ டவுட் அட் ஆல். ரைட். அண்ட் எந்த அளவுக்கு தோனிக்கு இன்னும் மவுஸ் இருக்குன்னா, இந்த கோட் படம் பார்த்தப்போ என்ன விசில் தோனியை காட்டும்போது கிளைமேக்ஸ் அப்போ விஜய்க்கு ஈக்குவலாக சவுண்ட் வருது. எது அமெரிக்காவில், யூஎஸ்லேருந்து பேசுகிறேன். அந்த இடத்துலேயே உங்களுக்கு அவ்வளோ ரசிகர் இருக்காங்க தோனிக்குன்னா பாருங்களேன். கேட்கணுமா என்ன? ஸோ அவர் தோனி இஸ் ஃபேஸ் ஆஃப் சிஎஸ்கே, சாய்ஸ் ஆஃப் சிஎஸ்கே, எல்லாமே வாய்ஸ் ஆஃப் சிஎஸ்கே, எல்லாமே எம்எஸ் தோனி தான் முக்கியம். அது எல்லாருக்குமே தெரியும். கரிஷ்மேட்டிக் லீடர் அவர். ரைட். அதனால் அவர் தோனி. ரைட். அப்போது யார் தான் இப்போ 3 ஆர்டிஎம் அது சொல்லு அப்படிங்க. அதை வரேன், ஆர்டிஎம்க்கு வருவோம். ரைட் டு மேட்ச். என்ன பிட்டு போனாலும் இந்த அமௌண்ட்டு கொடுத்து நாங்கள் எடுத்துக்கிறோன்னு எடுத்துக்கூடிய வாய்ப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 இந்தியன் ஒரு ஓவர்சீஸ்க்கு கொடுப்பாங்கன்னு என்னோட அசம்ஷன். பார்ப்போம். அப்படியே 2 இந்தியன் ஒரு ஓவர்சீஸ்னால் யாருன்னு நான் சொல்லிடுறேன் என்னோட சாய்ஸை. மோயின் அலிலாம் மறந்துடுங்க. ஏன்னா அவர் இங்கிலாண்டே அவரை கன்சிடர் பண்ணுறதில்ல. ஏஜிங் கிரிக்கெட்டர்ஸ், சில ஏஜிங் அண்ட் இன்ஜுரி கிரிக்கெட்டர்ஸ்லாம் நிறையா இருக்காங்க நம்ம டீமில். ஸோ அவங்களுக்குலாம் சான்ஸ் கஷ்டம் தான். அதில் ஒன்று தான் மோயின் அலி. அவர் ஆர்டிஎம்க்குலாம் போக மாட்டாங்க. ஏன்னா இப்போ எடுக்க போகிற ஆப்ஷனில் வந்து 3 வருஷம் இல்லை 5 வருஷத்துக்கு பிளான் பண்ணலாம். ஏன்னா மெகா ஆப்ஷன் அது, ஒவ்வொரு வருஷம் மாதிரி கிடையாது இது. ஸோ திருப்பி அவர் மொயின் எடுத்தால் இன்னும் எத்தனை வருஷத்துக்கு வச்சுட்டு இருக்க முடியும்? அதே மாதிரி ரஹானே தான், அவரையும் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஷார்துல் டாக்கூர் இன்ஜுரி ப்ரோனு, அவரும் ஒன்றும் மினி ஆல்ரவுண்டர் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்குலாம் இல்லை. ஆல்ரவுண்டர்னா என்ன, ஒன்று எதிர் பேட்டிங்காக விளாட்லாம், இல்லை போலிங்காக விளாட்லாம். ஆல்ரவுண்டர், பென் ஸ்டோக்ஸ் மாதிரி. எனிவே, அண்ட் தீபக் சார் ஆல்சோ இன்ஜுரி, அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். ஸோ இப்போ அந்த ஆர்டிஎம்முக்கு நான் வரேன். ஆர்டிஎம்மில் சாய்ஸ், ஃபஸ்ட்டு சாய்ஸ் அப்வியஸ்லி சிவம் டூபே வந்து 1113 ரன் அடிச்சிருக்காரு சிஎஸ்கேக்கு. 1000 ரன் தாண்டிட்டாரு. அண்ட் அவர் ஸ்ட்ரைக் ரேட்டு பிரமாதமாக இருந்தது. போன சீசன் பார்த்துருப்பேன், 27 பால் 66 அடிச்சார் லக்னோ சூப்பர் ஜெயிண்ட். ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 244, 3 4 3 6 இன்னும் கண்ணிலே இருக்குது, 7 6 சாரி. அதில் பிரமாதமான ஸ்ட்ரைக் ரேட்டில் விளையாண்டார். அண்ட் 1000 ரன் கிராஸ் பண்ணிட்டார் வேறு. எம்எஸ் தோனியோட ஸ்ட்ரைக் ரேட்டு 138.98 தான். ஆனால் இவரோட ஸ்ட்ரைக் ரேட் 161.08. அது மட்டும் இல்லை, சுரேஷ் ரெய்னா ரொம்ப காலம் நமக்கு விளையாண்டவர், அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டு 138.91 தான். ஸோ வெரி டேஞ்சரஸ் பிளேயர் சிவம் டூபே. அவரை கண்டிப்பாக ஆர்டிஎம்மில் வச்சு எடுத்துப்பாங்க. அண்ட் ஆர்சிபிக்கு அவர் விளையாடும் போது 15 மேட்ச் விளையாடி 169 ரன் தான் எடுத்தார் சிவம் டூபே. அதே மாதிரி ராஜஸ்தான் ராயலுக்கும் 230 ரன் தான் எடுத்தார் 9 மேட்ச் விளையாடி. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் மாறிடுச்சு பாருங்க. டீச்சர்ஸ் டே அப்போ கூட ஒரு விஷ் போட்டிருந்தார் சோஷியல் மீடியாவில், சிவம் டூபே என்னென்ன டீச்சர் தோனிகிட்ட நிறைய கற்றுருக்காங்க, இந்த கேமே மாற்றி அமைச்சவர் தோனின்னு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது தோனி மேலேயும் சிஎஸ்கே மேலேயும். ஸோ கண்டிப்பாக ஆர்டிஎம் வச்சு அவர் தூக்குவாங்க. எனி மோமெண்ட் யூ கேன் சேஞ்ச் த கேம். போலிங் வேறு யூஸ்ஃபுல், மறந்துடாதீங்க. ரைட். அடுத்தது யார்ப்பா? சமீர் ரிஸ்வி. 8,40,00,000 போன வாட்டி எடுத்தாங்க. அவர் ரீட்டைன் பண்ணுவாங்க. 5 மேட்ச் தானே, 5 மேட்ச்லேயே 51 ரன் நம்ம தானே எடுத்தாரும்பீங்க. அது ஓகே. அது அப்போது சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருந்தது. ஒரு பர்டிகுலர் நம்பரில் அவர் வரல. ஆனால் இப்போ வந்து யூபி ஒரு T20 லீக் நடத்துது, டிஎன்பிஎல் மாதிரி. அதில் வந்து கான்பூர் சூப்பர் ஜெயிண்ட்டுக்கு விளையாண்டார். ரீசெண்டாக
பயங்கரமாக ஸ்கோர் பண்ணிட்டாரு. 50 பாலில் 87 ரன்ஸ். ஆமாம், அவர் விளையாடுற டீம் கான்பூர் சூப்பர் ஸ்டார். அவர் அவுட் ஆனால் லாஸ்ட் ஓவர் மேட்ச் தோத்துட்டாங்க அவங்க. 33 பால் 50 ரன் வர அடிச்சார். லீடிங் ரன் ஸ்கோரரு 257 ரன் இன்னமும் எடுத்திருக்காரு வரைக்கும் 5 இன்னிங்ஸில் அந்த யூபி லீக்லேயே பாருங்கள். அண்ட் யங்ஸ்டர் வேற, வேர்ல்ட் கப் வின்னிங் டீமில் இருந்த ஒரு அண்டர் 19க்கு லாங் ஃபியூச்சர் இருக்குது. அண்ட் லீடிங் ரன் ஸ்கோரர் ஃபார் EPT 20 லீக். அதனால் அவர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சமீர் ரிஸ்வி ரெண்டாவது. அப்போ ஓவர்சீஸ்க்கு வரும். ஓவர்சீஸ் யாருப்பா? டேரல் மிச்சலா, ரச்சின் ரவீந்திராவா கேட்பாங்க. அவங்களாம் இல்லை. என்ன பாயிண்ட் ஆஃப் வியூ டேவிட் கான்வே தான். யூ நீட் ஓப்பனர். டேவிட் கான்வேல என்ன ஒரு பெரிய ப்ளஸ்னா ஓப்பனிங் வித் ருத்ராஜ் செட் ஆனது. அப்புறம் அக்கேஷனலாக ஆஃப் ஸ்பின்னும் போடுவார். விக்கெட் கீப்பிங் எபிலிட்டி வேறு இருக்குது அவர்கிட்ட. தேவைப்பட்ட விக்கெட் கீப்பிங் அவர் பண்ணலாம். அப்புறம் அடாப்டிங் டு இந்தியன் கண்டிஷன் வெரி வெல் அடாப்டட். இந்த சீசன் விளையாண்டதெல்லாம் 2-3 சீசனாக. அண்ட் சிஎஸ்கே ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் வேணும்னா இன்னும் யூட்டிலிட்டி பிளேயர் ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தா இவரை யூஸ் பண்ண தான் பார்ப்பாங்க டேவிட் கான்வே. ஏன்னா நீங்கள் வந்து டேல் மிச்சர் வச்சு மிடில் வரவங்க. மிடில் உங்களுக்கு ஆல்ரெடி ஷிவம் டுபே இருக்காரு. இப்போ சமீர் ரிஸ்வி இன்னும் பிக் ஹீட்டர்ஸ்லாம் வராங்க மிடில். ஸோ அதனால் டேல் மிச்சர் வச்சு மேபி அவ்வளோ போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கான்வேக்கு போகிறதுக்கு இன்னொரு ரீசன் என்னன்னா, அவர் கண்டிப்பாக 10 கோடி 15 கோடி 20 கோடிலாம் போகாது. எனிவே பில்லு 10 கோடி தான் வரும். அது ஆர்டிஎம் வச்சு கூட தூக்கலாம் அவங்க. ஸோ இதான் என்னோட ஒப்பீனியன். அண்ட் 3 பிளேயர்ஸ் ஆர் சிவம் டுபே, சமீர் ரிஸ்வி அண்ட் டெவன் கான்வே. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? உங்களுக்கு மாட்டுக்கருத்து கண்டிப்பாக இருக்கும், இல்லாமல் எப்படி? ஸோ எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறோம். ஒப்பீனியன் டிஃபர்ஸ், இட் மேட்டர்ஸ். சோஷியல் மீடியா அதுக்கு தான். நான் எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்கக்கூடாது. கோட் படம் பார்த்துட்டு வந்து அதை ரிவ்யூ போட்டிருக்கேன். நீங்கள் அதை போய் பார்த்துருங்க. இதே சேனலில் இருக்குது. எப்படி இதோ இல்லையா எனக்கு 10 லைக் ஒன்று போட்டு கமெண்ட் ஒன்று போட்டிங்கன்னா சந்தோஷப்படுவேன். எனிவே இப்போதைக்கு இதான் சிஎஸ்கே 3 RTM யூஸ் பண்ணால் இந்த 3 பேர் தான். ரீட்டனும் நான் சொல்லிட்டேன் 4 இருந்தால் இந்த 4ன்னு. உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். அப்புறம் பார்த்து நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.